அடிக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேனீக்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தேன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கொம்பு தேன் வந்து அதுவும் எந்த ஒரு இதுவுமே, அதாவது நெருப்பு புகை இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் கையை வச்சு நம்ம எடுக்க. தேனீக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும் அது வந்து நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அதாவது தீங்கு செய்கிறோம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது புகையை போடுறோமோ, அதாவது நெருப்பு இல்லைனா அதை போய் ஏதாவது குச்சி எடுத்து குத்துறோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம், கல் எடுத்து எடுக்கிறோம், இந்த மாதிரி பண்ணோம்னா தேனீக்கள் வந்து காயம், அதாவது அதுக்கு வந்து நசுக்கிற மாதிரி அந்த மாதிரி அது ஆச்சுனாவே அது வந்து ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒரு வைப்ரேஷன், அது அந்த ஒரு அதிர்வு ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து அதே சமயம் ஒரு சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணும். அதே சமயத்தில் ஒரு ஸ்மெல்லை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப நுணுக்கமான ஸ்மெல். அது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு இது. அந்த இதை வந்து மற்ற குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா, அதாவது எந்த குழந்தை அட்டாச்சுன்னா அந்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஸ்மெல்லு வைப்ரேஷன் இந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து மற்ற குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு மற்ற குழந்தைங்க வந்து அலர்ட் ஆகிக்கும். அது எல்லா குழந்தையுமே அலர்ட் ஆகிட்டு எல்லாமே அந்த தேன்கூடு பக்கத்தில் இருக்க அசையக்கூடிய பொருள் அந்த பொருளுங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கொத்த ஆரம்பிச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணல, அதாவது புகை நெருப்பு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறுங்கை வச்சு அப்படியே கொலை வந்து அந்த பறக்க வச்சுட்டு தேனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒரு குலவி கூட இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கும் போது ஒரு குலவி கூட நம்ம வந்து கொல்லவே கிடையாது. எல்லா குலவையும் வந்து அப்படியே பறந்து மேலே இன்னொரு இடத்துல போய் ஒட்டிட்டு திரும்பவும் இந்த பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வேறு இடத்துல தேன் கட்ட ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரத்தில். அப்படியே மெதுவாக அந்த தேனியில் வந்து மெதுவாக அது மேலே அந்த டச் பண்ணோம்னாவே அது வந்து நகர்ந்துக்கும். அதே மாதிரி எல்லா குலையும் விளக்கிட்டு நம்ம இந்த கூட்டை வந்து அந்த தேன் கூட ஒட்டியிருக்க அந்த குச்சை வந்து வெட்டி எடுத்துக்க போகிறோம். அதாவது பொறுமையாக வெட்டி எடுத்துக்கலாம். அதாவது இதில் வந்து எந்த ஒரு கொலை வந்து நசுக்கிட்டாவோ இது கை தெரியாமல் பட்டு நசுக்கிட்டா மட்டும்தான் கடிக்கும். மற்றபடி நம்ம வந்து அந்த கொலை வந்து எந்த ஒரு இதுவும் டச் பண்ணுறதே ரொம்ப ஹார்டாக டச் பண்ணால் மெதுவாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் கிடையாது. நம்ம வந்து ஏதாவது நசுக்கிட்டோமோ அது துன்புறுத்துற மாதிரி அதுக்கு நம்ம பண்ணிட்டோமோ மட்டும்தான் நம்மளை வந்து கொத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி இந்த கொம்பு தேன் வந்து கொஞ்சம் வந்து ஆக்ரோஷம் கம்மியானது தான், ஆனால் கடித்தா வந்து வீக்கம் அதிகமாகவே இருக்கும். அதாவது கையில் இந்த மாதிரியெல்லாம் கடிச்சுன்னா கொஞ்சம் நல்லா வீங்கிடும். கை வந்து 2 நாளைக்கு வந்து வீக்கம் குறையாது, கொஞ்சம் கை வந்து மறுத்து போன மாதிரி இருக்கும். மற்றபடி மலைத்தேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானது. அதாவது மலைத்தேன்லாம் கடிச்சுன்னா ரொம்ப ஆபத்தானதும் கூட, உயிரிழப்பு நேரத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மலைத்தேன் வந்து அந்த குலவி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கொம்பு தேன் வந்து நம்ம கையிலேயே எடுக்கிறது வந்து எடுக்கலாம். அதாவது நம்ம வந்து அனுபவத்தை பொறுத்து இருக்குது. அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக இந்த மாதிரி கையிலே தேனியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது ஒரு கொலை கூட நம்ம வந்து கொல்லக்கூடாது. அதாவது இந்த மாதிரி வந்து தேனை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேனுக்கு வந்து அழிவு வந்து அதிகமாக இருக்காது. தேன் வந்து நிறைய உற்பத்தி ஆகும். அதாவது அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ரேராக தான் இருக்குது. அவங்க எங்கேயோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேரான இடத்துல. கொலை அடிபட்டுருமே. அப்படியே தேனீக்கள் எப்படி கூட்டோட அமைப்பு இதை பற்றி பார்க்கலாம். கூட்டோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பகுதியில் இந்த கொம்பு தேனோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பகுதி வந்து அந்த ஒரு 100 ml வர மாதிரி ஒரு தேன் அந்த சேகரிக்கும் பகுதின்னு சொல்லலாம். அது மேலே ஒரு பெருசாகிற பகுதியில் வந்து தேன் இருக்கும். அந்த மேல் பகுதியில் மட்டும்தான் தேன் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து எராடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எராடில் பார்த்திங்கன்னா தேன் அந்த குஞ்சு வந்து இருக்கும். அதாவது தேன் புதிய சந்ததிகள் வந்து அந்த தேன் கீழ் பகுதியில் இருக்கும்.
மேலே கீழ்ப்பகுதியில் வந்து இந்த ராணிக்குலை வந்து அந்த வந்து குட்டி புழு வந்து வச்சுட்டு அதில் வந்து தேனை ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து மெழுகு வச்சு ஃபில் பண்ணி அந்த வேலைக்கார தேனீக்கள் இந்த சின்ன தேனீக்கள் வந்து சீல் பண்ணி வச்சிடும். ஒரு ரெண்டு வாரம் கழித்து அப்புறமேட்டு அந்த தேனை வந்து சாப்பிட்டு அந்த லார்வா அந்த புழு வந்து ரெக்கை முளைச்சி புதிய தேனீக்களாக உருவாக்கிடும். அப்புறமேட்டுக்கு அந்த புதிய தேனீக்கள் வந்து உருவாகி பறந்து போயிடும். அதாவது ஒரு 2 செட்டப் இது வந்து இந்த உற்பத்தி ஆகிறது பார்த்திங்கன்னா அமாவாசை அந்த அமாவாசை டைமில் வந்து அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அழிக்கணும், அமாவாசைக்கு முன்னாடி நாள் அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனீகளை பொறுத்தவரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி அழிக்கணும். அதாவது அமாவாசைக்கு முன்னாடி நாள் அழித்தோம்னா ஃபுல்லாக தேன் இருக்கும். மற்ற நாளில் அடித்தோம்னா தேன் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அமாவாசைக்கும் முன்னாடி 1 நாள் இல்லைனா 2 நாள் முன்னாடி நம்ம வந்து தேன் எடுக்கும்போது தேன் வந்து அந்த மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.